நடைபெற இருக்கின்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு வேட்பாளராக நான் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கின்ற வயல் சேனல் செய்தி அனைவருக்கும் தெரிவித்துள்ளேன். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவில் ஒருவனாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் ராமநாதபுரம் மக்களின் சார்பாகவும் நான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்ற நல்ல செய்தி தெரிவித்துள்ளேன். தனிச்சின்னத்தில் போட்டியிடுறது பலவீனமாக பார்க்குறீங்களா? ஏன்னா இங்கே ஏற்கனவே அதிமுக சார்பில் இருக்காங்க, எல்லா கட்சியும் இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? சின்னங்களை காட்டிலும் போட்டியிடுகின்றவருடைய அரசியல் கடந்த கால வரலாறு, இந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் எந்த மாதிரியான பணிகளை, மக்கள் பணிகளை நிறைவாக மக்களுக்கு செய்திருக்கிறார் என்பதைத்தான் மக்கள் பார்த்து தங்களுடைய மிக உயர்ந்த மரியாதையான வாக்களை பெற வெற்றி வாய்ப்பு எப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன வாக்குறுதி முன்வைத்து நீங்க மக்களை சந்திக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மக்களுடைய கடந்த காலத்தில் நிறைவேற்றப்படாத திட்டங்களை செயல்படுத்துவதற்கும், குறிப்பாக கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள், கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் வசிக்கின்ற மீனவ பெருமக்களுடைய துயரங்களை, அவர்கள் அனுபவித்து வந்த அந்த துயரங்களெல்லாம் களைவதற்கு மூன்றாம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமராக பதவி இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக கவனம் தெரிவித்து என்னுடைய கடமையை ஆற்றி வருகிறேன்.